வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கதை வாசித்து இல்ல சொல்லி கொஞ்சம் நாளாயிட்டு. இன்னைக்கு ஒரு அருமையான கதையோட வந்திருக்கிறேன். இது தீன் அவர்கள் எழுதிய சிறுகதை தொகுப்பு செவ்வருக்கை என்ற நூலிலிருந்து ஆசிரியரின் அனுமதியுடன் இந்த கதையை வாசிக்கிறேன். ஆணவக் கொலைகள் சார்ந்த 12 கதைகளை மொத்தம் 20 நாள்ல எழுதியிருக்கிறாரு ஆசிரியர். ஒவ்வொரு கதையும் நம் கண்ணீரை அல்ல, இரத்தத்தை வரவழைக்கக்கூடியது. இந்த நிலை மாற வேண்டும். இதை எதிர்க்கும் மனிதர்களை கொல்வது ஒரு தீர்வன்று. ஆசிரியர் பேசும்போது எனது உயிருக்கு கூட ஆபத்து வரலாம் என்று கூறினார். ஒருவர் அல்ல, ஒருவர் பலர் நூறாக கிளம்ப வாய்ப்பிருக்கிறது என்ற பயத்தில் அவர்கள் வன்முறையை ஆயுதமாக எடுக்கிறார்கள். அது தவறு. ஆணவக் கொலைகள் இவையெல்லாம் முடிவுக்கு வர வேண்டும் என்றால் இது போன்ற கதைகள் வர வேண்டும். நான் இன்று வாசிப்பது செவ்வருக்கை சிறுகதை தொகுப்பில் இருந்து ஆசிரியர் தீன் எழுதிய கன்னிக்குழி என்ற சிறுகதை. கன்னிக்குழி கதையை பற்றி ஆசிரியர் குறிப்பு: தென்னகத்தில் பரவலாக ஒரு கதை இருக்கிறது. அது ஒரு துலுக்க ராஜாவோ ஆங்கில அதிகாரியோ ஒரு பெண்ணை பார்த்து அவள் அழகில் மயங்கி அவளை எனக்கு கட்டித்தாருங்கள், நாளை பெண் கேட்டு வருவேன் என்று சொல்லிவிட்டு போவான். மறுநாள் அவன் வருவான் என்று பயந்து அந்த பெண்ணை குழி தோண்டி அதற்குள் வைத்து மூடி விடுவார்கள். அந்த பெண் குழிக்குள்ளேயே மூச்சு திணறி இறந்து போவாள். பின்னாளில் அவள் அக்குடும்பத்தின் கன்னி தெய்வம் ஆகி விடுவாள். இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்களிடமும் இக்கதை இருக்கிறது. ஆனால் இக்கதைகளில் ஒரு லாஜிக் இருக்கும். அது என்னவெனில், இக்கதைகளில் பெண் கேட்டு வந்தவன் வீட்டிற்கு வந்ததாகவோ தேடி பார்த்ததாகவோ இல்லை. எனவே அக்கதைகளுக்குள் மறைந்திருக்கும் மற்றொரு உண்மையை பேசுகிறது சிறுகதை. கன்னிக்குழி என்பது ஜாதி ஆணவத்தின் படுகுழி. அதாவது சமீபத்துல ஒரு பதிவுல பார்த்தேன், தவறே இல்லாமல் தண்டிக்கப்படுவது அது பேரவலம். இந்த கதையில கூட எந்த தவறுமே செய்யாத பெண் தவறு இழைக்கப்பட்டு விடுவாளோ என்ற அச்சத்தில் அவளை கொல்வதுதான் இந்த கதையோட கரு. கன்னிக்குழி வாசிக்கிறேன் கேளுங்க. சொட்டடிக்கும் ஈர தலைமுடியை வலது கை 4 விரல்களால் கோதி முட்டிக்கால் வரை பரவி கிடந்த கேசத்தை நீவி விட்டாள். நம் கண்ணு முன்னால விரிதில மயிலோட தோகை போல அந்த பெண்ணின் தலைமுடி. எப்படியும் தலைமுடியை காய வைக்க 1/2 மணி நேரத்திற்கு மேல் ஆகிவிடும். நீண்ட கேசத்தின் அடர்த்தியும் கருமையும் யாரையும் கிறங்க வைத்துவிடும். பெண்மையின் பின்னழகு கேசம்தான். நீண்ட கேசத்திற்காக அவளை நேசிக்கும் தோழிகளும் இருக்கிறார்கள். நாச்சியாரம்மாள் எப்போதும் பயப்படுவது பொன்னம்மாவின் தலைமுடியை பற்றித்தான். அந்த நீள கேசத்தின் ஒத்தை முடி கூட யார் கையிலும் சிக்கிவிடக்கூடாது என்பதுதான். யாராவது வீணன் கையில் சிக்கினால் மை போடும் மந்திரவாதியிடம் கொடுத்து சின்ன நாச்சியாளை மயக்கி விடுவான் என்றுதான் பயந்தாள். தானே நின்று தலையை துவட்டி விடுவாள். அன்று யாரோ ஒருத்தி பிறந்த பிள்ளைக்கு கோரோசனை கேட்டு வந்தாள். பச்சை பிள்ளை நாக்கில் தடவ கார வீட்டு பண்ண வீட்டில்தான் வாங்குவார்கள். பண்ண வீட்டுக்கு பெருமை என்பதும் பண்ணை வீட்டில் வாங்கி தடவினால் பிள்ளை பேருடன் வாழ்வான் என்பதும் ஊரின் நம்பிக்கையாகவும் இருந்தது. அம்மா இருந்தால் அகிற்புகை காட்டிய கொஞ்ச நேரத்திலேயே காய்ந்துவிடும். அவையெல்லாம் இல்லாமல் போய் 3 வருடங்கள் ஆகிவிட்டன. அம்மாவுக்கு அப்புறம் மூத்த அண்ணிக்கு இவளை கொண்டாடுவதை தவிர வேற வேலை கிடையாது. அண்ணியை விட்டு அவளாக ஒதுங்கினால்தான் அண்ணி சும்மா இருக்கும். அதுபோல அண்ணனின் மகனும் மகளும் படுசுட்டிகள். எப்போதும் அத்தை அத்தை என்று முதுகிலும் இடுப்பிலும் ஏறிக்கொண்டு விளையாடுவார்கள். அவளுக்கும் அவர்கள்தான் உலகம். இது
அந்த குடும்பம் அந்த பெண்ணின் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக வேண்டி இந்த ஒவ்வொருத்தரோட அக்கறையவா சொல்லிட்டு வர்றார். அவளுக்கு என்ன, 5 அண்ணன்மார் பஞ்ச பாண்டவர்கள் போல இருக்கிறார்கள். எல்லோரும் வானுக்கும் பூமிக்கும் மேலே பொன்னம்மாவை தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள். ஊரே மயிலு பெண் புள்ள இல்ல, அவ வானலோகத்துல இருந்து வந்து இறங்கிய வெள்ளிக்கொடியின் தங்கப்பூவாக்கும். பொன்னம்மா என்று பேர் வச்சதே அந்த சாமிதான். அண்ணன்மார் உட்பட எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாயிருப்பார்கள். அண்ணி வாயில் நிற்க முடியாதே என்ற பயம். பொன்னம்மா ஆத்துக்கு குளிக்க போனாலும், நந்தவனத்துக்கு பூ பறிக்க போனாலும் 3 பெண்டுகள் கூட போவார்கள். அவள் ஆத்துக்கு வந்தால் அப்பமும் அரிசி முறுக்கும் கொண்டு வருவார்கள். அவள் ஆத்துக்கு வந்து விட்டது தெரிந்தவுடன் ஊரில் உள்ள அவளது சோட்டு பெண்கள் அனைவரும் வந்து விடுவார்கள். என் சோட்டு பெண்ணுகள் அப்படின்னு வருதுல, அவள் வயதுடைய பெண்கள். பின் ஆற்றை குடைந்து குடைந்து நீராடுவார்கள். கண் சிவந்து வயிறு ஒட்டி போக பெரும் பசி எடுத்த பின்னே கரையேறுவார்கள். எல்லோரும் ஈரப்புடவையுடன் ஆலமரத்து நிழலில் அமர்ந்து கொண்டு ஆப்பம், முறுக்கு, சீடை என கொண்டு வந்த அனைத்தையும் தின்று தீர்ப்பார்கள். பெண்கள் குளிக்கும் படித்துறை என்பதால் எந்த ஆம்பளையும் தட்டுப்பட மாட்டார்கள். எந்தவித அச்சலாத்தியம் இல்லாமல் கும்மாளம் அடிப்பதில் நேரம் காலம் எல்லாம் காணாமல் போய்விடும். மத்தியானம் வரும்போதுதான் வீட்டு ஞாபகம் வரும். பெருங்கிழங்கள் இவள்கள் போடும் சேக்காளி கூத்தை பார்த்துவிட்டு, எல்லாம் கால்கட்டு போட்டுவிட்டால் காணாமல் போயிருண்டி என்று சொல்லி சிரித்துவிட்டு போவார்கள். சில பெருசுகள் பொன்னாத்தாவை உற்று பார்த்துவிட்டு ஆலமரத்து திண்டில் இருக்கும் கரண்டத்தில் 3 விரல்களால் துளாவி எடுத்து நெற்றியில் தடவி 2 கும்பிடு போட்டுவிட்டு, நல்லா இரு நாச்சியா என்று சொல்லி நெட்டி முறித்து விட்டு போவார்கள். தோழிகளுக்கு கொஞ்சம் பெருமையாகவும் பொறாமையாகவும் இருக்கும். 8 கோட்டை வரப்பாடும் 4 ஜோடி உழவு மாடுகளும் 8 பசுக்களும் தொழுவம் நிறைய ஆடுகளும் மாடுகளும் பெரிய நெல் சேரும் அவளது வீட்டின் பெருமையை பேசிக் கொண்டிருக்கும். மெத்தையில் வேல்கம்பும் திருகு கத்தி வல்லையமும் மான் கொம்பும் ஊர் சுவரில் மாட்டப்பட்டு இருக்கும். நெல்லம்பட்டி ஜமீன் 8 வீட்டு ராஜாக்களை ஜெயிக்கிறதற்கு தங்கள் ஆட்களை சேர்த்து கொண்டு தண்டு கிளப்பி உசுறு கொடுத்து போரில் வெற்றியிட்டு கொண்டு வந்தார்கள் என்ற பெருமை வேறு. எல்லா பெருமைகளும் அவள் மனதிற்குள் இருக்கும். பொன்னாத்தா எதையும் பெரிதாக காட்டிக்கொள்ளாமல் கிளிக்குஞ்சு போல அமைதியாக இருப்பாள்.